கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் இந்த நாளிலே நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றதான தலைப்பு சபை மக்களின் பொறுப்பு என்றதான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபையினுடைய முக்கியமான இலக்கு என்ன? இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் விட்டு சென்றதான அந்த பணியினை தொடர்ந்து நிறைவேற்றுவதும், அதாவது தேவ ராஜ்யத்தை உலகத்திற்கு கொண்டு செல்வதும், தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதும், தேவ ராஜ்யத்தில் ஜனங்களை திரளாக சேர்ப்பதும், தேவ ராஜ்யத்திற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதும் இந்த திருச்சபை அல்லது சபை மக்களுடைய மாபெரும் பொறுப்பு என்று நாம் சொல்லலாம். இதற்கு சபை மக்களுடைய ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ளதான பொறுப்பின் காரியங்களை அவர்கள் எந்த சூழ்நிலைகளையும் அவர்கள் இந்த பொறுப்பை தள்ளிவிட இயலாது. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் அன்போடு கூட நேசிக்கவும், அவர்களுக்கு சேவை செய்யவும், ஒருவர் பேரில் ஒருவர் குற்றங்கள் ஏதாகிலும் இருந்தால் மன்னித்து அன்போடு கூட வாழ்விதான அனுபவமும் சபையினுடைய முக்கிய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையானது தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நியமிக்கப்பட்டவை. இந்த திருச்சபை ஒருவேளை ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய விருப்பத்திற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த திருச்சபை ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷன் நடத்துவதற்காக அல்ல. இந்த திருச்சபை தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக. ஏனென்றால் இந்த திருச்சபை சபையார் என்று சொல்லுகின்றோமே, இந்த சபை மக்கள் உருவாகுவதற்கு காரணம் யார் என்றால் அதை வித்திட்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துனுடைய அநாதி தீர்மானமும் திட்டமும் இந்த திருச்சபையிலே அவருடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக தேவன் திருச்சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு மனுஷனும் உணர்ந்தவனாக அந்த பொறுப்பினை நிறைவேற்றும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேதாகமத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். The Great Commandment and the Great Commission என்று சொல்லி. What is the Great Commandment to the church என்று நாம் வேதத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை வேதம் சொல்கிறது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. சபை மக்களுக்கு ஆண்டவர் சொல்கின்றதான முதலாவது கட்டளைகள் என்ன? தேவ சமூகத்திலே முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனதோடு கூட அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். The Great 10 Commandments என்று சொல்கின்றோம். அந்த 10 கட்டளைகளையும் அதை 2ஆக சுருக்கி ஆண்டவர் நம்மோடு கூட கற்றுத்தருவதான காரியம் சபை மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிறைவேற்ற வேண்டியதான கடமையாக இருக்கிறது. 2வது ஒரு காரியம் என்ன? It is a great commission to the church என்று சொல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது the golden commandments என்று நாம் அதை பகுதியை நாம் சொல்லலாம். வேதம் என்ன சொல்கிறது? இயேசு சமீபத்தில் வந்து 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட தெளிவாக பேசுகின்றார். அப்போ இந்த கிரேட் கமிஷன் அண்ட் கிரேட் கமாண்ட்மெண்ட் என்று சொல்லுகின்றோமே, இந்த 2 காரியமும் திருச்சபைக்கு
நியமிக்கப்பட்டவைகளே. இந்த ரெண்டு காரியங்களையும் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி ஆக வேண்டும். இது ஒவ்வொரு மனுஷனுடைய தலையின் மேல் விழுந்ததான கடமை என்பதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு காரியங்களையும் நாம் 5 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். என்னென்ன பிரிவு என்று சொல்லி நீங்கள் திருமறையின் அடிப்படையில் பார்ப்பீர்களால், முதலாவதாக நம்பர் 1 worship the Lord. இரண்டாவதாக நம்பர் 2 fellowship with one another. நம்பர் 3 make discipleship. நம்பர் 4 do his ministry. நம்பர் 5 mission of the Lord. கடவுளை ஆராதிப்பது, ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியப்படுவது, சீஷர்களை ஏற்படுத்துவது, ஊழியத்தை நிறைவேற்றுவது, தேவனுடைய பொருளை கொடுத்ததான அந்த மாபெரும் பணியின் காரியங்களிலே நாம் செயல்படுவது. அப்போ இந்த திருச்சபை எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது, எதை நோக்கி கடந்து செல்கிறது என்பதை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சபை மக்களுடைய உன்னதமான பொறுப்பின் அனுபவம் என்ன? நாம் தேவ ராஜ்யத்தை நோக்கினவர்களாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். தேவ ராஜ்யத்தை நான் கண்டடையும் வரைக்கும் அதை பார்ப்பதல்ல, உள்ளே பிரவேசித்து ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக நான் வாசம் செய்யும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேனே. அவருடைய 2ஆம் வருகையிலே அல்லது அவருடைய ரகசிய வருகையிலே நான் எடுத்துக் கொள்ளப்படும்படியாக நான் இருக்கின்றேனே. அந்த ரகசிய வருகையில் நான் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்னுடைய பொறுப்பு என்ன? ஒவ்வொரு நாளையும் நான் சிந்திக்க வேண்டியதான காரியம் என்ன? 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 5ஐயும் சுருக்கி நாம் சிந்தித்தால் 2 காரியங்கள் சொல்லலாம். ஒன்று, ஆயத்தப்படு. இரண்டாவது, பிறரை ஆயத்தப்படுத்து. ரெண்டுமே நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் நான் ஆயத்தமாக இருப்பது என்னுடைய வாழ்வில் எனக்கு தேவன் கொடுத்ததான கடமை. மற்றொன்று, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதும் என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஐயா, இதற்குத்தானே அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள், இதற்குத்தானே அநேக தேவ ஜனங்கள், போதகர்கள் இருக்கிறார்கள், ஒருவரே பேராயர் இருக்கிறார்கள் என்று அநேக சில நேரங்களிலே தட்டி கழித்து செல்கின்றதான சூழ்நிலைகள் உண்டு. இல்லை, வேதம் சொல்லுகின்றதான காரியம் இது எல்லார் மேலும் உள்ளதான கடமை. அப்போ ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்து, எதற்காக அவர்கள் தயார்படுத்தப்பட்டு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? டு லீட் த பீப்புள். கடவுளுடைய ஜனங்களை தேவ ராஜ்யத்திற்கு நேராக வழி நடத்துவது. டு ஷோ த டைரக்ஷன். ஒவ்வொரு நாளையும் வாழைப்பழத்தை கொடுக்க தான் முடியும். வாழைப்பழத்தை தோலியை உரிச்சு ஊட்டுகின்றதான பழக்கத்தோடு கூட திருச்சபை இருக்கும் என்றால், சபை ஒருவேளை தேவ ஊழியர்கள் காணப்படுவார்கள் என்றால் அந்த சபை முன்னேற இயலாது. அப்போ வாழைப்பழத்தை கொடுத்தா என்ன செய்யணும்? உரிச்சு அந்த பழத்தை சாப்பிட தெரியணும். ஒவ்வொரு நாளையும் சபை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இட் இஸ் a great ministry given by our Lord. தேவனால் கொடுக்கப்பட்டதான ஒரு மாபெரும் ஊழியம் என்றே நாம் சொல்லலாம். ஐந்து காரியங்களை குறித்து பார்ப்போம் என்று சொல்லி இந்த நாளில் சொல்லியிருந்தேன். முதலாவது என்ன? கடவுளை ஆராதிக்கின்றவர்களாக இருப்பவர்கள் சபையார். சபையாருடைய பொறுப்பு ஒருவேளை கடவுளை ஆராதிக்க எல்லாம் நான் வரமாட்டேன் என்பது அல்ல. சபையுடைய பொறுப்பானது to worship the Lord God. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகின்றார் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருவது என்பது மிக மிக அவசியமானது. எதற்காக நான் கடவுளை ஆராதிக்கிறேன்? எதற்காக நான் தேவ சமூகத்திலே அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறேன்? நமக்கு ஜீவன் சுகம் கொடுத்திருக்கிறாரே, பலன் கொடுத்திருக்கின்றாரே, வாழ்வு தந்திருக்கின்றாரே. என் ஆண்டவராகிய கர்த்தரை நான் ஆராதிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இட் இஸ் அவர் டியூட்டி. ஐயா, சிலர் சொல்லுவாங்க, இவர் இருக்கும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? கோயில் பக்கமே வரமாட்டேன். ஆராதனையில கடவுளுடைய சமூகத்தில் நான் அவரை ஆராதிக்க வரமாட்டேன். அந்த மனுஷன் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக சிலுவையிலே அறையப்படவில்லை. அந்த மனுஷன் உங்களுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தவில்லை. உங்களுடைய பாவத்திற்காக மரித்தவர், உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர் இயேசு கிறிஸ்துவே. அப்போ ஒவ்வொரு நாளையும்
என்னுடைய இருதயத்தில் உள்ளதான தீர்மானம் என்ன? எப்பொழுதெல்லாம் ஆலயத்திலே ஆராதனை நடைபெறுகிறதோ அந்தந்த ஆராதனைகளிலே நான் போய் பங்கு பெறுவது என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கின்றதான பொறுப்பு. அதை நான் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அதை நான் ஒரு நாளும் தட்டி கழித்து விடக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் நான் அவரை ஆராதிக்கின்றதான ஜனமாக இருக்கும்படியாகத்தான் தேவன் அன்று முதல் இன்று வரைக்கும் எதிர்பார்க்கிறார். மனுஷனை நியமித்த நோக்கமே to worship the Lord, to serve the Lord. அதைத்தான் வேத வசனமானது சொல்கிறது. ஒவ்வொரு நாளையும் நான் என்னுடைய ஆண்டவராகி கர்த்தரை ஆராதிக்கின்றதான மனிதனாக வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் கடவுளுடைய சமூகத்தில் நான் கூடி வந்து அவரை ஆராதிக்கிற பொழுது மற்றவர்களை பார்க்கும்படியாக அல்ல, அல்லது மற்றவர்கள் என்னை பார்ப்பதற்காக நான் அவரை ஆராதிக்க கடந்து செல்லவில்லை. என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்தவரும் என்னை புரிந்ததான தேவ சமூகத்திற்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலைமைகளையும், முன்னான நிலைமையிலே நான் அந்த காலத்தின் சூழ்நிலையில் இருந்தேனே, என்னை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு நேராக கொண்டு வந்திருக்கின்றாரே, அவரை ஆராதிக்க நான் கடந்து செல்கிறேன். இந்த சிந்தையோடு கூட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு சபையாரும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பது. கடவுளை ஆராதிக்கின்றதான காரியத்தில் எந்த சூழ்நிலைகளிலையும் என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? எமோஷன் இருக்கக்கூடாது. ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அனுபவத்தோடு கூட நான் கர்த்தரை ஆராதிக்கவே கூடாது. அது ஆராதனை அல்ல. நான் ஆண்டவரை ஆராதிக்கின்றதான அந்த அனுபவம் உணர்ச்சி வசத்திலே நான் அவரை ஆராதிப்பேன் என்றால் அது சரியான ஒரு ஆராதனையும் அல்ல. ஒருவேளை கொட்டு வைத்திருக்கின்றதான சூழ்நிலைகளை கொட்டு அடிக்கின்ற பொழுது வேகமாக கொட்டடித்தால், வேகமாக கடவுளுடைய சமூகத்திலே ஆராதிக்கின்றதான அனுபவம் பழக்கம் என்றதான நிலையிலே சிலர் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் கீபோர்டு வாசிக்கின்றதான காரியம் வேகமாக வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை நான் அவரை ஆராதிக்கிறேன் என்றதான பலவிதமான தவறுதலான எண்ணத்தோடு கூட கடவுளை ஆராதிப்பாங்க. பாடலை வேகமா படிச்சா நான் கடவுளுடைய சமூகத்துல நான் ஆராதிக்கிறேன். இட் இஸ் நாட் at all a worship. எமோஷன்ல ஒரு நாளும் கடவுளை ஆராதிப்பது அது ஆராதனை அல்ல. நாம் ஆராதிப்பதை ஏதோ ஒரு ஆவியை அல்ல, ஆவியானவரை ஆராதிக்கின்றோம். தொழுது கொள்ளுகின்றதான காரியத்தை, அர்த்தத்தை புரிந்து கொண்டதான அனுபவத்தோடு கூட என்னுடைய முழு இருதயத்தோடு கூட நான் கர்த்தரை ஆராதிப்பது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்கள், மிக அழகாக எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. இதுதான் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே கடவுளை அவர் புரிந்து கொண்ட அனுபவம். அப்ப கடவுளுடைய சமூகத்துல நீங்க அவரை ஆராதிக்கிறீர்கள் என்றால் யூ ஷுட் நோ காட். கடவுளை நீங்க புரிந்து கொண்டு அவரை அறிந்து கொண்டு உங்க முழு இருதயத்தின் அனுபவத்தில் அவர் ருசித்து பார்த்து எந்த அளவில் அவர் ருசித்திருக்கிறீர்களோ அந்த அனுபவத்தோடு கூட தேவ சமூகத்திற்கு நேராக கடந்து வந்து அவரை ஆராதிப்பதுதான் இட் இஸ் a true worship என்று சொல்லலாம். அதுதான் மெய்யான ஒரு ஆராதனையின் அனுபவம் என்று சொல்லலாம். அப்போ என் வாழ்க்கையின் அனுபவத்துல இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தின் சூழ்நிலைகளை எந்த நிலைமையில பாடாரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அழகாக அந்த முகவரையின் பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டையினுடைய வார்த்தைகளை சொல்கின்றதான காரியம், கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், இன்னும் சொல்கின்றார் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டு. இந்த 18ஆம் சங்கீதத்தை அந்த முகவரையின் காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு விடுதலையின் சங்கீதமாக சங்கீதக்காரன் பாடுகின்றார். அப்போ கடவுளை நான் ஆராதிக்க வருகிறேன் என்றால் என் வாழ்க்கையில ஏதோ கட்டப்பட்ட நிலைமையிலே கட்டுகளுக்குள்ளாக நான் இருந்து கொண்டு கடவுளை நான் ஆராதிப்பதின் அனுபவம் அல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்க பவுலும் சீலாவும் இரவு நேரத்துல மிகுந்த அடிபட்டிருக்கிறாங்க, வேதனைப்பட்டிருக்கிறாங்க. தர்ம அடி ஊர்ல போறதான மார்க்கெட் பிளேஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாவற்றையும் விட சிறைச்சாலைக்காரன் என்ன செஞ்சிருக்கிறான்?
பவுலை சீலாவையும் தொழு மரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. 2 கையை அசைக்க முடியாது, 2 காலை அசைக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில வேதம் என்ன சொல்லி தெரியுமா? அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். சரீரம் தான் பலவீனம். சரீரத்தினுடைய கட்டுகளை குறித்து ஆராதனை நேரத்தில் நான் உங்களோடு கூட பேசவில்லை. ஆனால் உள்ளான ஆன்மாவினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட காணப்படுகின்றது என்றால் என்னுடைய ஆராதனை விடுதலையின் ஆராதனையாகவே அமைந்திருக்கும். அந்த ஆராதனையின் நேரத்தில் தான் தேவன் கடந்து வருவார். தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகின்றதாக காணப்படும். இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலையும் அதைத்தான் அவர் உணர்ந்து பாடுகின்றார். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறாரே, அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி பலிகளை செலுத்துவேன், நான் அன்பு கூறுவேன் என்று சொல்கின்றார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் நம்முடைய பாவங்களிலிருந்து ரட்சித்திருக்கிறாரே, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றாரே. நம்முடைய வாழ்க்கையிலே நான் அந்தகாரத்தில் இருந்த பொழுது, பாவ விளிம்பில் இருந்த பொழுது, மரண ஆக்கினிக்கு நேராக இருந்தேன். இப்படிப்பட்டதான இருந்ததான என்னை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? என்னை தூக்கி எடுத்தார் இல்லையா? அந்த தூக்கி எடுத்ததான அந்த அனுபவத்தை என்னுடைய சிந்தையிலே நான் கொண்டவனாக நான் ஆண்டவரை ஆராதிக்கின்றதான அனுபவம் தான் மெய்யான ஆராதனையின் அனுபவமாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு திருச்சபையினுடைய விசுவாசியினுடைய பொறுப்பு என்ன? நான் கடவுளை மகிமைப்படுத்துவதான அனுபவம் என்னுடைய எமோஷனில் அல்ல, என்னுடைய உள்ளான உணர்வில் இருந்து முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு கூட நான் ஆண்டவருடைய சமூகத்தில் துதித்து மகிமைப்படுத்த தெய்வ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக நம்மை சூழ்ந்து கொள்கின்றதாக காணப்படும். கொரிந்து திருச்சபைக்கு பரிசுத்த பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த அனுபவத்திலிருந்து ஜெயம் கொடுத்திருக்கிறார்? அதை நாம் சிந்தித்து பார்த்ததை வாசித்தால் எப்படி சொல்லலாம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே என்னுடைய பாவங்கள், என்னுடைய மரணம் என்கின்றதான பகையில் இருந்து என்னுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்ததான ஜெயம் கொடுக்கின்றதான தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் நரகத்தின் விளிம்பில் இருந்ததான நம்மை இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தபடியினால் நான் அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு சிலர் போய் அவரை ஆராதிப்பாங்க. நான் கிறிஸ்துமஸுக்கு அல்லது நியூ இயருக்கு அல்லது ஈஸ்டர் பண்டிகைக்கு நாம் போய் கடவுளை ஆராதித்தால் போதும் என்றதான நிலையின் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்போ என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவராக இருக்கின்றவரான அந்த ஆண்டவரை நான் அவரை ஆராதிப்பது. அந்த ஆராதனை என்றதான அந்த அனுபவம் என்ன? ஆராதிப்பதான சூழ்நிலையில் அவருடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பதான காரியம் என்ன? How much do you love God? எவ்வளவாக கடவுளை நேசிக்கிறாய் என்பதை காண்பிப்பது இட் இஸ் a worship. இன்னும் சொல்ல போனா how much do you depend upon God? நீ கடவுளுடைய சமூகத்தில் எந்த அளவில் சார்ந்திருக்கிறீர்கள் என்பதை காண்பிப்பது ஆராதனை. ஏதோ சத்தம் போடுவதல்ல, உணர்ச்சி வசப்படுவதல்ல, வாழ்க்கையினுடைய மையத்திலிருந்து முழு இதயத்தோடு கூட கடவுளை ஆராதிப்பது. பாடல் மட்டும் பாடுவாங்க. ஃபாதர் பெக்மன் செய்ய பாடல அழகா நிறைய ஆராதனையில பாடுவாங்க. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. ஆனா பாட்டுக்கும் உள்ளத்தின் அனுபவத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள். அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நாமும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூற கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு நிலைமையிலையும் உங்க வாழ்க்கையில கடவுளை சமூகத்தில் அன்பு கூர்ந்தவர்களாக அவரை நோக்கி பாருங்கள். நாம் சார்ந்திருப்பதற்கு பாத்திரரானவராக இருக்கிறபடியினால் நான் அவரை ஆராதிக்கின்றோம். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அவரை அண்டிக் கொண்டு சார்ந்திருப்பதற்கு அவரோடு கூட என்னுடைய வாழ்க்கையிலே நான் கொண்டிருக்கின்றதான தனிப்பட்ட அனுபவம், தனிப்பட்ட உறவின் அனுபவம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தனிப்பட்ட ஐக்கியம் உங்களுக்குள்ளாக பலன் உள்ளதாக இருக்கும் என்றால் நீங்க அவரை ஆராதிக்காம இருக்க முடியாது.
உங்க வாழ்க்கையில் அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பீங்க. இந்த 18ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்றார் பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். The personal relationship with God makes me to worship him. என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள்லையும் அவருடைய சமூகத்தில் அந்த அன்பின் அனுபவத்தோடு கூட அவரை ஆராதிப்பது பர்சனல் கன்ஃபெஷன் என்று நாம் சொல்லலாம். எபேசு திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். அப்படின்னா என்ன? என் வாழ்க்கையில என்னுடைய சுய பலத்தை கொண்டு நான் ரட்சிப்பை அனுபவத்தை பார்ப்பது இல்லை. ஒரு அதை ஆண்டவரை அறியாத அனுபவத்தில் உள்ளதான ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சுய பலத்தை கொண்டு எப்படியாகிலும் நான் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் என்று. ஆனால் கிறிஸ்துவினுடைய அனுபவத்தில் இருக்கிறவர்கள், வேதம் சொல்கிறது, கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இது என்னால் உண்டானது அல்ல, இது முழுக்க முழுக்க முற்றிலுமாக தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈவு. அப்போஸ்தலர் 16:31. அதனாலதான் பவுலடியார் நமக்கு அந்த வசனத்தின் மூலமாக கற்றுத்தருகின்றதான காரியம் என்ன? நான் ஆண்டவரை நம்புகின்ற பொழுது, அவரை விசுவாசிக்கின்ற பொழுது, அவருடைய சமூகத்தில் நான் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்கிற பொழுது தேவனாகி கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அதுதான் ஒருவரை ஆராதிக்கின்றதான அனுபவத்திற்குரியதான அனுபவம். அந்த மனுஷன் இந்த பவுல் சீலாவுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பல. பவுல் சீலாவுடைய வாழ்க்கையினுடைய நிலையை பார்க்கின்றார்கள். அந்த மனுஷன், ஐயா ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்து வருகின்றான். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை யார் யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ, எப்படி தொழுது கொள்வது? சும்மா சாதாரண கோயிலுக்கு வந்துட்டு தொழுது கொண்டேன்னு சொல்வதல்ல. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு கூட யார் யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சங்கீதம் 18:2ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஒவ்வொன்றாக கடவுளை சொல்லி சொல்லி அவர் துதிக்கிறாரு. அவருடைய இருதயத்தின் ஆழத்துல அந்த ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது என்னை எவ்வளவாக விடுவித்திருக்கிறார், என்னை எவ்வளவாக ரட்சித்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த சங்கீதக்காரருக்கு எப்படிலாம் தெரிகிறார்? ஒரு கண்மலையாக தெரிகிறார், ஒரு கோட்டையாக தெரிகிறார், இரட்சகராக, நம்பிக்கையாக, துருகமாக, கேடகமாக சொல்லிக்கொண்டே போயிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில், இல்லையா? அந்த அனுபவத்தோடு கூட கடவுளை சங்கீதக்காரன் துதிக்கிறார். ஐயா, உங்க வாழ்க்கையில அந்த அனுபவத்தின் சூழ்நிலைகளை தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதை சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக 2ஆம் வசனத்துல இன்னும் சில காரியங்களை சொல்றார் பாருங்க. நீங்கள் அவரை ஆராதிக்கும்படியாக இருக்கிறீர்களே, அவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக ஒருவேளை உங்க வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே மாற்றம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று என்ன செய்யணுமா? பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் என்ன செய்யணும்? புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிள்? என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டதான பொறுப்பானது டு வர்ஷிப் தி லார்ட் காட். எனக்காக ஜீவன் கொடுத்தவர், எனக்காக மரித்து 3ஆவது நாளை உயிர் தெழுந்ததான இயேசு, என்னை ஒரு நாளிலே சந்திக்கும்படியாக கடந்து வர இருக்கிறவர், என்னை அழைத்து செல்ல இருக்கிறவர், அவரை ஆராதிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்றதான காரியம் ஃபெல்லோஷிப் வித் ஒன் another. ஒருவருக்கொருவர் உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்க வேண்டும். இந்த இரண்டாவது ஒருவேளை காரியமாக நாம் சிந்திப்பதான காரியம்
நிறைய நேரங்கள்ல இல்லாத ஒரு சூழ்நிலை போல காணப்படுகிறது. முதல் காரியம், கடவுளோடு கூட நான் ஐக்கியம், அதுல சரியா இருந்துருவாங்க. அந்த காரியத்துல நான் சரியா இருக்கணும்னு பிரயாசப்படுவாங்க. ஆனா இந்த ரெண்டாவது காரியத்தை விட்டு விடுவாங்க. ரெண்டாவது காரியம் இல்லைன்னா, மற்றவர்களோடு கூட உங்க வாழ்க்கையில காண்கின்றதான சகோதரனிடத்துல உங்களால் அன்பு கூற இயலவில்லை என்றால், காணாத தேவ சமூகத்துல நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறவன் பொய்யனாக இருக்கிறான். இட் இஸ் நாட் a worship. கடவுளுடைய சமூகத்திற்கு முன்பதாக நான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள்லையும் மற்றவர்களோடு கூட என்ன செய்யணும்? அன்புள்ள அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகின்றார். தெசலோனிக்கேயருக்குள்ளதான திருச்சபைக்கு பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, சபை மக்களே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் என்ன செய்யணுமா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். உங்களுக்குள்ளே அவர் சொல்றாரு, சமாதானமாய் இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் எதிர்பார்ப்பதான காரியம், ஒருவருக்கொருவர் எப்படி இருங்க? அன்புள்ளவர்களாக இருங்க. பிரிவினையின் காரியத்தை ஏற்படுத்துகிறவன் பிசாசானவனாகவே இருக்கிறான். எந்த ஒரு மனுஷனுக்கும் பிரிவினை இருக்கும்படியாக ஒருவரை சிந்திக்கிறார்களோ அது பிசாசினால் உண்டாகிறதை தவிர தேவனால் உண்டாகின்றதான காரியம் அல்ல. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு மனுஷன் செய்கிறதான காரியம் உங்களுக்கு இடரலாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையில தீமையை செய்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனோடு கூட போய் சமாதானம் ஆகுங்கள் என்கின்றதான முதல் கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒருவேளை அவன் பாத்திரனாக இல்லாமல் இருப்பான் என்றால் பவுல் சொல்றாரு, கூடுமானால் எல்லாரோடு சமாதானமாயிருங்க. ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்திற்கு பாதகம் பண்ணுகின்றவனாக மற்றொருவன் ஒருவேளை இருப்பான் என்றால் நீங்க அவனோடு கூட சண்டை போட வேண்டும் என்பதல்ல. லீவ் ஹிஸ் கான்டக்ட். அவனுடைய கான்டக்டை என்ன செஞ்சிருங்க? விட்டு கடவுளை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அந்த மனுஷன் இவ்விதமாக என் வாழ்க்கையில தீமை செய்யறாயா, அவன் வாழ்க்கையை நீங்க என்ன செய்யுங்க? சந்திங்க. அவன் வாழ்க்கையில அவனை ரட்சிங்க ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகின்றதான கடனே அல்லாமல் வேறு எந்த காரியத்திலையும் கடன் படாதபடிக்கு நாமை காத்துக் கொள்வது தேவன் எதிர்பார்ப்பது. 14ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்றார் பாருங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கள். திறனற்றவர்களை தேற்று, பலவீனரை தாங்குங்கள். எல்லாரிடத்திலும் எப்படி இருங்க? நீடிய சாந்தமாக இருங்கள். ஒருவனும் மற்றவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இதுதான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில போதித்தவைகள். இதைத்தான் திருச்சபையார் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு மாத்திரம் உண்மையுள்ளவர்களாக இருக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்க வாழ்க்கையில ஒருவேளை சில பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பொறுப்புகளை ஒரு நாளும் துர்பிரவேசம் ஒருவேளை செய்து விடாதபடிக்கு அதை சகல சூழ்நிலைகளையும் கடவுளுக்கு முன்பதாக நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதான சிந்தையோடு கூட செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வின் அனுபவத்திலே நாம் மற்றவர்களை நேசிக்க தவறுவதில்லை. தேவ ஜனத்தினுடைய பொறுப்பு என்பது மிக மிக அவசியம், மிக மிக அதிகமான காரியம். ஏனென்றால் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே அவரே கொண்டு வந்து ஸ்தாபிக்கும்படியாக செயல்படாமல் அவருடைய சபை மக்களை கொண்டுதான் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும்படியாக தேவன் தீர்மானித்திருக்கின்றார். இப்போ தேவன் பயன்படுத்துகின்றதான பாத்திரமாக இந்த திருச்சபை அல்லது தேவ ஜனம் என்று அழைக்கப்படுகின்றதான ஜனம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? பொறுப்புள்ள தேவ ஜனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். To serve one another in love, to care the widows and orphan, to care those who are in physical needs என்பதைத்தான் வேதமானது நமக்கு 3 டைமென்ஷன்கள் நமக்கு சொல்லுது. அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? சேவை செய்யுங்கள்.
விதவைகள், அனாதைகள், உலகத்திலே ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்களாக இருக்கிறதான ஜனங்களை பராமரியுங்கள். இன்னும் என்ன வேதம் சொல்கிறது? தேவையுள்ளதான ஜனங்கள், அன்றாட தேவையுள்ளதான ஜனங்களுக்கு பராமரித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை காண்பியுங்கள். இதுதான் திருச்சபையினுடைய பொறுப்பாக இருக்கிறது. சண்டை போடுவது அல்ல, எந்த சூழ்நிலைகளிலையும் ஒருவேளை நான் பெரியவனா நீ பெரியவனா என்பது அல்ல. ஒரு நல்ல ஒரு உதாரணமான பகுதியாக இன்றைக்கு உரிய திருமறை பகுதியை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒருவேளை அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, விதவைகள் பராமரிக்கப்படவில்லை. எந்த விதவைகள் என்று நீங்கள் பார்ப்பீர்களால், கிரேக்க சூழ்நிலையில் உள்ளதான ஹெலனிஸ்டிக் ஜூஸ் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, கலப்படமான யூதர்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அங்கே இருக்கின்றதான யூதர்கள் அவர்களை சரியான பிரகாரமாக விசாரணை செய்யவில்லை. பந்தி விசாரணை செய்கிறதான காரியத்தில் என்ன ஏற்படுது? பிரச்சனை ஏற்படுது. நிறைய இடத்துல பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமே என்னதான்? சாப்பாட்டு காரியம்தான். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். யார் முறுமுறுக்கிறார்? கிரேக்கரானவர்கள். இந்த கிரேக்கரானவர்கள் என்றால் யார்? கலப்படமான யூதர்கள். இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலவிதமான வேதனைகள், வருத்தங்கள் ஏற்படுகிறது. அப்பொழுது இந்த 12 சீஷர்கள் கூட்டமாக கூடி வராங்க. கூடி வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த பந்தி விசாரணை காரியத்தை இந்த 12 நபர்களும் செய்வது தகுதி அல்ல. முதல் டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? அடுத்ததாக ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில தோன்றுகின்றதான இம்மீடியட் டிசிஷன் என்ன தெரியுமா? 3ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றவனாயிருக்கிற 7 பேரை உங்களில் என்ன செய்ய கடவும் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று கூறப்படுகிறது. அப்போ ஒரு பெரிய ஒரு காரியம் என்று நாம் இந்த காரியத்தை சொல்லிவிட முடியாது. விசாரணை செய்கின்றதான காரியம், இந்த பந்தி விசாரணை செய்கிறதான காரியத்தை அப்போஸ்தலர்கள் பார்ப்பது என்ன தெரியுமா? ஒரு பெரிதான கனமான ஊழியமாக பார்க்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றதான காரியத்துல குறைபாடுகள் வந்துவிடக் கூடாது. இந்த பிளவு நிமித்தமாக அவன் திருச்சபை விட்டு வெளியே போயிடக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இதுதான் அப்போஸ்தலருடைய இருதயத்தில் உள்ளதான எண்ணமாக இருந்தது. அவருடைய மனப்பாரம் எல்லாம் எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், நிலைநிறுத்தப்பட வேண்டும். அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கின்றதான ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். தேவ ராஜ்யம் கட்டப்படுகின்றதான காரியத்துல இந்த சின்ன 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 பிரச்சனையின் மூலமாக தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது என்ன செய்யக்கூடாது? தடைபட்டு விடக்கூடாது. அப்போ என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்? இதுல நான் கான்பிடென்டா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அப்போ என் வாழ்க்கையில நான் இதுல தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுல நான் உறுதியா இருக்கணும்னா இந்த சின்ன சின்ன காரியங்களை பிரிச்சு விடுகின்றதான காரியத்துல பொறுப்புள்ளவர்களாக இருப்பதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். லூக்கா மிக அழகான முறையிலே அவர் என்ன எழுதுகின்றார் தெரியுமா? நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு சொல்றாரு, 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களா, அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் என்ன செய்ததா? விருத்தி அடைந்தது. அன்பின் அனுபவத்துல, ஐக்கியத்துல உள்ளதான சகோதரத்துவ ஒற்றுமையின் காரியத்துல பிளவுகள் காணப்படும் என்றால் தேவ வசனம் ஒருபோதும் விருத்தி அடைய இயலாது. ஆண்டவர் சொல்லி இருக்கின்றதான பொறுப்பு கொடுத்திருக்கிறதான காரியம், நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. இதுதான் திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான பொறுப்பு. ஆனா இந்த பொறுப்பின் காரியம் நிறைவேற்றப்படணும்னா உள்ளுக்கு உள்ளதான பிரச்சனைகள் சால்வ் ஆகணும். உள்ளதான காரியத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது. தேவ வசனம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் இந்த சீஷர்கள் செய்கின்றதான அல்லது இந்த அப்போஸ்தலர்கள் செய்கின்றதான காரியம் என்ன? செலக்ட் தி பீப்பிள். நீ 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 பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதான மனுஷன் என்று அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களை தேவ சமூகத்திற்கு முன்பதாக அர்ப்பணிக்கிறார்கள். தலையின் மீது கைகளை வைத்து ஜெபித்து அந்த குறிப்பிட்ட பணிக்கின் காரியத்திற்காக ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். எந்த சூழ்நிலைகளிலேயும்
கடவுளுடைய ராஜ்யத்தின் அனுபவம் தடைபடுவது நீக்கப்படுகின்றது. இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பதான காரியம். காரணம் என்ன? அங்கு உள்ளதான விதவைகள் விசாரிக்கப்படுவதில் தவறிவிட்டதான சூழ்நிலை நிமித்தம் ஒரு சீர்திருத்தத்தின் அனுபவமானது ஏற்படுகிறது. மனிதனுக்கும் உள்ளதான ஐக்கியமானது பிளவுபட்டால் தேவனோடு கூட உள்ளதான உறவின் ஐக்கியமானது என்ன செய்யப்படும்? பிளவுபட்டுவிடும். ஒருவேளை இந்த விசாரணை செய்வதான காரியத்தை கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார்கள் என்றால் என்ன நடந்திருக்கும்? அந்த ஜனங்கள் எல்லாம் தேவ வசனத்தை ஆர்வத்தோடு கூட கேட்க மனதில்லாம அப்படியே வெளியே போயிருப்பாங்க. இல்ல, அவர்களும் கிறிஸ்துவுக்கு தேவை. புரிந்து கொள்ளாம சில நேரங்களில் சில பேசுவாங்க. அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஐக்கியத்தில் உறுதிப்பட்டிருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 10 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, ஊக்குவிப்பது இந்த ஐக்கியத்தை என்ன செய்யப்படுமா? பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். கொலோசு திருச்சபைக்கு பவுலடியார் எழுதுகின்றார். கொலோசியர் 3 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து இயேசுவானவர் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றதான ஒரு காரியம். அல்லேலூயா. முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டுடைய சமூகத்துல நான் அவரை ஆராதிக்கின்றதான அனுபவத்தை என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இட் இஸ் மை டியூட்டி. இரண்டாவதாக நம்ம சிந்தித்ததான காரியம் என்ன? ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகின்றவனாக, ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படுகின்றவனாக இருப்பதில் நான் தவறிவிடக்கூடாது. இட் இஸ் மை டியூட்டி. மூணாவது நாலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம், ரொம்ப சுருக்கமா உங்க மத்தியில சொல்லிட்டு போயிடுறேன். மூன்றாவதாக நம்ம சிந்திக்கின்றதான காரியம் டு மேக் டிசைபிள்ஷிப். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாகத்தான் இந்த தலைப்பில் உங்களோடு கூட தெளிவாக பேசியிருந்தேன். எனவே ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்தி விடுகின்றேன். லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இயேசு எல்லோரையும் நோக்கி அவர் சொல்கின்ற காரியம், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யாரையா சீஷர்கள்? யார் டிசைபிள்? ஒன் ஹூ ஃபாலோ ஜீசஸ். வேற யாரையும் அல்ல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவன் தான் சீஷனாக அழைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அவன் பின்பற்றுகின்றவன் எப்படிப்பட்டவனான நிலைமையில் அவன் பின்பற்ற வேண்டுமா? சும்மா நானும் வாரேன் என்று சொல்லி இந்த போஸ்டர் எடுத்துட்டு போஸ்டர் ஒட்டுகின்றவர்களை போல பின்பற்றுகின்றவர்கள் அல்ல. உணவு கூட்டம் அந்த இடத்துல நடைபெறுகிறால் எல்லாரும் ஓடி போய் உணவு அருந்தும்படியாக போகிறவர்கள் அல்ல. அப்ப யார் இயேசுவை பின்பற்றுகின்றதான அனுபவமாம், தன்னைத்தான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். டு deny himself. தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை இயேசு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே, அந்த சிலுவையை அனுதினமும் இயேசு கிறிஸ்துவுக்காக எடுத்துக்கொண்டு அந்த பாடுகளை கிறிஸ்து நாமத்து நிமித்தமாக சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகின்றதான மனுஷனே இஸ் a disciple, சீஷனாக கருதப்படுகிறான். ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னதான கட்டளை என்ன? சீஷர்களை ஏற்படுத்துங்கள். அந்த மத்தேயு 28 அதிகாரத்தை இன்னும் ஒரு தடவை நம்ம வாசித்து விடுவோமா? மத்தேயு 28 அதிகாரத்துல 19 20 வசனம் இப்படியாக சொல்கிறது இல்லையா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க, சீஷராக்குங்கள். நீங்க முதல் சீஷரா இருக்கணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். முதலாவதான ஒரு முக்கியமான காரியம் அது சீஷரா இருந்துகிட்டு அவர் சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போய் மற்றவங்க என்ன செய்யுங்க, சீஷராக்குங்கள். சீஷராக்குங்கள் இயேசுவை பின்பற்றும்படியாக செய்யுங்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு என்னது, திருச்சபையிலே அவர்களை சேருங்கள். இப்போ திருச்சபைக்குள்ளாக வந்துட்டாங்க. இப்ப திருச்சபைக்கு வந்த பெரும்பதாக அவங்களுடைய அடுத்த காரியம் என்ன? அவங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் போதிக்கப்படுகிறது. இயேசு என்னென்ன காரியங்கள்லாம் உபதேசித்தாரோ அந்த உபதேசிக்கப்பட்டவைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அதை உபதேசம் பண்ணுங்கள் சொல்றாரு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும்
சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யாரோடு கூட இயேசுசாமி இருப்பாங்களா? யார் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சீஷர்களாக வாழ்ந்து அநேக சீஷர்களை ஏற்படுத்துகின்றவர்களாக ஊழியம் செய்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அப்ப இந்த சீஷத்துவத்தின் காரியத்தை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதான காரியம். நான்காவதாக நாம் சிந்திக்கின்றதான காரியம் டு டூ ஹிஸ் மினிஸ்ட்ரி. ஆண்டவருடைய உன்னதமான பணியை என்ன செய்யுங்கள் என்பதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பதான காரியம். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் வேதம் சொல்கிறது, சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவராயிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இப்போ இவங்களுடைய முதல் தகுதி என்ன என்று நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள். இதெல்லாம் பெற்றவர்கள் யார்? அங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறாங்க. அதுல முதலாவதாக காணப்படுகின்றதான நபர் யாரு? ஸ்தேவான் என்று சொல்லி நம்ம அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடவுள் கொடுத்திருக்கின்றதான உன்னதமான பணி என்ன? தேவனுடைய ஒரு அந்த சபையின் காரியத்தை விசாரிக்கின்றதான பொறுப்பினை கடவுள் கொடுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒவ்வொரு பொறுப்புகளையும் கொடுத்து நம்மை நடத்துகின்றதான தேவனாக இருக்கின்றார். இந்த ஸ்தேவான் தன்னுடைய பொறுப்பினை மிக நேர்த்தியாக உன்னதமாக செய்ததான காரியத்தை நீங்கள் இந்த பகுதியிலே வாசித்து அறிந்து கொள்ளலாம். கிடைத்ததான பங்கு என்ன தெரியுமா? இந்த ஸ்தேவானுக்கு அவருடைய ஊழியத்தை செய்கின்றதான ஒவ்வொரு மனுஷனுக்கு கிடைக்கின்றதான பங்கு என்ன தெரியுமா? நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு சொன்ன பிரகாரமாகவே உபத்திரவத்தின் ஊடாக ஸ்தேவான் கொண்டு செல்லப்படுகிறான். அது ஒரு பக்கம். ஆனால் இவன் மீது கல்லெறிகின்றார்கள். கல்லெறிகின்ற பொழுது அவன் வானத்தை என்ன செய்கிறானா? அண்ணாந்து பார்க்கின்றான். வானத்தை அவன் அண்ணாந்து பார்த்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த இரத்த பழியை சுமத்தாதிரும், இவர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திற்கு நேராக ஜெபம் பண்ணுகின்றதான நிகழ்வில்லை ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவானவர் தாம் அமர்ந்திருக்கின்றதான அந்த ஸ்தானத்தை விட்டு எழுந்து அவர் கடந்து வந்து வரவேற்கும்படியாக மிக ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஊழியத்தை செய்கிறதான மனுஷனுக்கும் செய்யாத மனுஷனுக்கும் உள்ளதான வேறுபாடு இதுதான். அப்ப சபை மக்களுக்கு என்ன கடவுள் பொறுப்பு கொடுக்கிறாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான பொறுப்பை நிறைவேற்றுங்கள். அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சொல்லுவது. அவர் அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனை கனம் பண்ணுகின்றவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. அடுத்தது சொல்றாரு தீங்கு அனுபவி. 3வது சொல்றாரு சுவிசேஷகனுடைய வேலையை செய். 4வது சொல்றாரு உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஒவ்வொரு சபை மக்களுக்கும் ஆண்டவர் பிரத்யேகமாக கட்டளை கொடுக்கின்றதான காரியம் இதுதான். நீங்க மன தெளிவுள்ளவர்களாக இருங்கள். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக தீங்கு அனுபவிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். இன்னும் சொல்றாரு சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய தாமதியாதீங்கள். உங்களுடைய ஊழியத்தை கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் நிறைவேற்றுகின்றவர்களாக இருங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பதான காரியம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலைமைகளையும் நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை உத்தமமாக கவனமாக செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாடாத கிரீடத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். மகிமையான கிரீடத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். அழிவில்லாத கிரீடத்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிறார். 4 காரியங்கள் பார்த்துட்டோம். நம்பர் 1 என்னது? ஒவ்வொரு நாளையும் அவரை ஆராதிக்க தவறாதிருங்கள். 2வதாக ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கின்றதான அனுபவத்திலே விட்டுவிடாதிருங்கள். ஐக்கியத்தோடு கூட இருங்கள். 3வதாக என்ன செய்யணுமா? சீஷர்களை ஏற்படுத்துங்கள். நீங்க சீஷரா ஒருவர் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு முதல் சொல்லல. சீஷனா இருந்தா தான் சீஷர்கள் என்ன செய்ய முடியும்? ஏற்படுத்த முடியும்.
அப்ப மூன்றாவதாக நம்ம கற்றுக்கொள்றோம், நீ சீஷர்களை ஏற்படுத்துங்கள். நான்காவதாக அவருடைய ஊழியத்தை செய்யுங்கள். ஐந்தாவதாக the mission to the world. உங்களுடைய பார்வையினுடைய தரிசனம் எங்க இருக்கணும்? தூரமான ஒரு பார்வையாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு ஜாதியார ஜனங்களும் அழிந்து கொண்டிருக்கின்றதான அனுபவத்தை உங்களுடைய சிந்தையில் உடையவர்களாக இருப்பது சபையாருக்கு தேவன் கொடுத்ததான பொறுப்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக என்ன செய்யப்படுமா? பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை சொல்ல ஒரு நாளும் தாமதியாதீங்கள். உங்களுடைய சிந்தையின் காரியத்தில் தரிசனம் இருக்க வேண்டும். ஒரு அருமையான பக்தன் சொல்லுகின்றார், if there is no vision in your life, there is no mission in your life. உங்க வாழ்க்கையில தரிசனம் இல்லை என்றால் என்ன கிடையாது? சொல்லுங்க, ஊழியம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு மாபெரும் தரிசனத்தின் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையாக கொடுத்திருக்கின்றார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். பரிசுத்த பவுலடியார் பிடிச்சு அடிக்கிறாங்க, அவருடைய சமூகத்தை பேசுறாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, இந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாதே. இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றால் என்ன? ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி மரிக்கவும் நீங்கள் ஆயத்தமாக இருப்பவர்கள். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டே வாழ்பவர்கள். இயேசு கிறிஸ்து தான் நல்லவர் என்பதை உங்க வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே காண்பிப்பவர்கள். எப்போ இது முடியும்? தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கின்ற பொழுதுதான் தரிசனத்தின் அனுபவத்தை நிறைவேற்ற வேண்டியதான துடிப்பின் அனுபவம் உங்க வாழ்க்கையிலே காணப்படும். என்னுடைய ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் கண்ணீர் விடுகின்றாரே, அந்த கண்ணீர் சிந்துகின்றதான அனுபவம் உங்க வாழ்க்கையில காணப்படும். இயேசுவே அவர் எருசலேமுக்கு முன்பதாக நின்று கொண்டு என்ன செய்தார் தெரியுமா? கண்ணீர் விட்டு அழுகின்றார். சொல்றார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் 3 வருஷ காலம் நான் கூட இருந்தேனே, இந்த 3 வருஷத்திலையும் நீ என்னை அறியாமல் இருந்து விட்டாயே. இந்த மன பாரம் அவருக்குள்ளாக காணப்பட்டிருந்தது. அந்த பாரத்தோடு கூட ஏசப்பா எருசலேமை பார்த்து, உலகத்தின் ஜனத்தை பார்த்து இன்றைக்கும் அவர் கண்ணீர் சிந்துகின்றார். 2000 வருஷமாக அவர் கொடுத்திருக்கின்றதான காலம் எதற்கு? மனுஷன் மனம் திரும்புவதற்கு, தேவ ராஜ்யம் ஆனது ஸ்தாபிக்கப்படுவதற்காக. இந்த தரிசனம் திருச்சபை மக்களுக்கு அவசியம் தேவை. இதை பெற்றுக் கொண்டவர்களாக அழிந்து போகின்றதான எந்த ஜனத்தையும் பார்த்து, ஒருவேளை அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் உங்களால் இருக்க இயலாது, நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும் என்றுதான் அனுபவம். அதான் சொல்றாரு, மேக் டிசைபிள்ஸ், கோ அண்ட் பேப்டைஸ் them. அது பிறகு என்ன சொல்றார்? டீச் என்று சொல்கிறார். நீங்க என்ன செய்யணுமா? சீஷர்களை ஏற்படுத்துங்க, போங்க, போய் அநேகரை கடவுளுக்குள்ளாக கொண்டு வந்து ஞானஸ்நானத்தின் மூலமாக அவர்களுக்கு போதனை செய்யுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். It is the purpose which was given to each and every Christian என்று சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு நாளையும் என் வாழ்க்கையில ஆண்டவரை நான் அறிவிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் வேதம் நம்முடைய வாழ்க்கையை என்ன காண்பிக்கிறது தெரியுமா? You are the ambassador of Christ. கிறிஸ்து இயேசுவினுடைய ஸ்தானாதிபதிகளாக அல்லது கிறிஸ்து இயேசுவினுடைய பிரதிநிதிகளாக வேதமானது உங்களை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அல்லது இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக நீங்களும் நானும் போய் சொல்ல வேண்டியதான கடமை சபை மக்களுக்கு உண்டு. இந்த அனுபவத்தை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தில் நாம் நிலைத்து நிற்போம். 5 காரியத்தை பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? அவரை ஆராதிப்பதற்கான திருச்சபையார்,
ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படுகின்றதான திருச்சபையா? மூன்றாவதாக நாம் சிந்தித்ததான காரியம், சீஷர்களை ஏற்படுத்துகின்றதான திருச்சபையா? ஊழியத்தை செய்கின்றதான திருச்சபையா? உங்களுடைய பணியின் காரியத்தை, உங்களுடைய ஊழியத்தின் சூழ்நிலைகளை தேவ பாரத்தோடு கூட நிறைவேற்ற அழைக்கப்பட்டதான திருச்சபையா? இதை நீங்கள் செய்வீர்களா? ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடு கூட பிரதான தூதருடைய தேவ இக்கால சத்தத்தோடு கூட அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து விடுவார்கள், பின்பு உயிரோடு கூட இருக்கின்றதான ஒவ்வொரு மனிதனும், அதாவது கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து கிறிஸ்துவை இந்த உலகத்திலே வெளிக்காண்பித்ததான மனுஷன், சாட்சியின் ஜீவியத்தை காத்து கொண்டதான ஒவ்வொரு மனுஷனையும் என்னுடைய ராஜ்யத்திற்கு நேராக வா என்று சொல்லி அன்போடு கூட அழைக்கும்படியாக அவர் வருவார். இதன் சொல்கிறது, ஒரு கண் இமைக்கும் பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவரை போல் இருக்கும்படி நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த காரியத்திற்காகத்தான் திருச்சபை யாருக்கு தேவன் பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். அதை நிறைவேற்ற அர்ப்பணிப்போமா? அப்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.